நீங்கள் வைக்கிற ஸ்ட்ராபெரி பிளான்ட்டில் மட்டும் பூக்கள் இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க, காய்கள் இருக்க மாதிரி காமிக்கிறீங்க. எங்கள் வீட்டில் வைக்கிறதுல பூக்களும் வர மாட்டேங்குது, காய்களும் வர மாட்டேங்குது. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாட் சைஸும் அண்ட் வந்து உங்களோட பாட்டிங் மிக்ஸும் கரெக்டாக இருக்கணும். பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆழமாக இல்லாமல் அகலமான ஒரு பாட் சைஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ரெக்டாங்குலர் பாட் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரன்னர்ஸ் தான். ஸோ ரன்னர்ஸ் கொடிகள் ஓடி உங்களுக்கு நிறைய செடிகள் ப்ராபகேட் ஆகணும். நிறைய செடிகள் இருந்தால் தான் உங்களுக்கு பூக்கள் காய்கள் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இதுக்கு ஃபெர்டிலைசர் மெயினாக நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் மட்டும் கொடுக்கலாம். வெர்மி கம்போஸ்ட் மட்டும்தான் உங்களால் பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி ஃப்ரூட்ஸாக மாற்றி தர முடியும். ஸோ இது வந்து செமி ஷேடான இடத்துல வைங்க. ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது, ரொம்ப நிழலும் இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. தென் தேர்ட் திங், மல்ஜிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் இங்கே வச்சுருக்கிறதுல ஃப்ரூட்ஸ் யாரும் பறித்து சாப்பிட மாட்டோன்றதுனால அப்படியே விட்டுருக்கோம். இந்த மாதிரி காய்கள் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் விட்டிங்கன்னா அது அழுக ஆரம்பிச்சிடும், பழுக்காது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கினாவே போதும். உங்களோட ஸ்ட்ராபெரி செடிகளில் சூப்பராக ஃப்ளவர்ஸ் வைக்கும், ஃப்ரூட்ஸ் வைக்கும். நம்மக்கிட்ட இருக்க ஸ்ட்ராபெரி பிளான்ஸ் இதுதான். வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும்.